என்ன குரு? என் அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. நம்ம காப்பாத்தணும் இல்ல? அவங்கதான் அப்பா அம்மா. மனோகர் என் சொந்த தம்பி. அப்படியா? வா காமிக்கிறேன் வாங்க. ஏம்மா வணக்கம். ரொம்ப நன்றிப்பா. என் அப்பா. ஐயா வணக்கம். இத்தனை வருஷமா உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என் கண் முன்னாடியே எங்க அப்பா அம்மாவை சுட்டு கொண்ட சண்டாளா உன்ன. என்ன சொல்றேன்? ஐயா இவன் ஒரு கொலைகாரன். இல்ல நீ போய் சொல்ற. எங்க அப்பா கொலைகாரன் இருக்கவே முடியாது. நான் சொல்றது கேளு பாபு. இல்ல பாபு, என் கண் முன்னாடி எங்க அப்பா அம்மா சுட்டு கொண்டவன். இவனை பழி வாங்காம விட மாட்டேன் பாபு. பாபு நான் சொல்றது கேளு பாபு. அவரு ஒண்ணும் பண்ணாத. பாபுவோட அப்பா அம்மாவை சுட்டுக் கொண்டது நான் தான். தம்பி நீ ஐஜி ஸ்ரீராமுலோட பிள்ளை. ஆமா, உங்க அப்பா அம்மாவை நான் சுட்டு கொண்டதை உன் கண்ணால பார்த்த இல்ல? ஆமா. சத்தியமா? சத்தியமா. அதுலதான் தம்பி அந்த சதிகாரங்களோட கெட்டிக்காரத்தனமே மறைஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். ஒரு நாள் அவசரமா என்னையும் நல்ல சிவத்தையும் வர சொல்லி இருந்தாரு. அன்னைக்கு ராஜாவை பள்ளிக்கூடத்து பசங்களோட பிக்னிக் அனுப்பிச்சிட்டு நான் ஆபீஸுக்கு போனேன். உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போறேன். சுமார் 20 வருஷத்துக்கு முன்னால பல கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள ஒரு தங்கத்தை ஒரு குரூப் இந்தியாவுக்கு கப்பல் மூலமா கடத்திக்கிட்டு வந்திருக்கு. கடத்தி வந்த தங்கத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அந்த குரூப்பை சேர்ந்த 5 பேரும் பம்பாய்க்கு பேரம் பேச கார்ல போகும்போது வழியில ஆக்சிடென்ட் ஆகி 4 பேர் செத்துட்டாங்க. மீதி இருந்த ஒருத்தன் பம்பாய் ஹாஸ்பிட்டல்ல 20 வருஷம் உயிருக்கு போராடிட்டு இருந்துட்டு செத்துட்டான். சாகரத்துக்கு முன்னால அந்த தங்க ரகசியத்தை சாலமங்கிற ஒருத்தட்ட சொல்லி இருக்கான். இப்போ அந்த சாலமன் மெட்ராஸ் வந்திருக்கான். பெரிய புள்ளி ராஜமாணிக்கத்து கூட பேரம் பேசிட்டு இருக்கிறதா சிஐடி ரிப்போர்ட் சொல்லுது. மலகுவ பக்கத்துல கூட அவனை 2 தரம் பார்த்ததா அந்த ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. அவனுடைய போட்டோ, சிஐடி ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆபீஸ்ல வாங்கிக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தி வரப்பட்ட அந்த தங்கத்தின் மதிப்பு அப்பவே 50 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. அடேங்க அப்பா, 1000 கோடி ரூபாய் தேரும் போல இருக்க. ஆமா, இந்த கேஸுக்காக உங்க 2 பேரும் ஸ்பெஷல் டியூட்டில போட்டிருக்கேன். இந்த விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படியாவது அந்த சாலமனை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். சிவம், நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். சாலமன், இன்ஸ்பெக்டர், அந்த தங்க புதையல் ரகசியம் தெரிஞ்ச எல்லாரையும் தீர்த்து கட்டிடுச்சு. இப்ப நானும் சாக போறேன். நான் சாகிறதுக்கு முன்ன
உங்ககிட்ட சொல்லு சொல்லு அந்த தங்கம் நம்ம நாட்டுக்கு பயன்படுத்தும். சரி சொல்லுவாங்க. மிஸ்டர் கந்தசாமி என்ன சொன்னா? சாலமன் தங்க இருக்கிற ரகசியத்தை சொல்லிட்டான். ஐஜி கிட்ட எடுத்து கொடுத்துடலாம், நமக்கு அவார்டு கிடைக்கும். ஐயோ அவார்ட உடியா, அங்க இருக்கிற ரகசிய எடுத்து சொல்லு. அத நான் ஐஜி கிட்ட தான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் இந்த காக்கி சட்டையை விடுறதுல முடிவு பண்ணிட்டியா? கந்தசாமி ரகசியத்தை சொன்னா நாமெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடலாம். சொல்ல மாட்டேன். அப்ப உயிரோட இந்த இடத்தை விட்டு நீ போக மாட்ட. கந்தசாமி, நாங்க 2 பேரும் நல்ல சவத்துக்கு வேண்டியவங்க. நீங்க என்ன பிழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களே? அந்த தங்க ரகசியத்தை எங்க கிட்ட சொன்னா உங்களுக்கு அதுல பங்கு கிடைக்கும். போய் ஐஜி கிட்ட சொல்றேன்றீங்களே, ஐஜி கிட்ட சொன்னா என்ன கிடைக்கும்? இத்தனோண்டு தங்க மெடல், டிவில 2 வார்த்தை செய்தி. இதுக்காக ரகசியத்தை போய் எங்க சொல்றது? அவன் பதவிக்காக நாட்டில் அலையறானே, ஏன் மக்களுக்கு தொண்டு செய்வா இல்லையா? பணம் சம்பாதிக்க அத்தனை பணத்தையும் கொடுக்கக்கூடிய தங்கம் கிடைக்குது, வேண்டான்னு உதறி தள்ளுறீங்களே. நான் இந்த பதவியை எடுத்துக்கிட்டேனே சத்திய பிரமாணம், அதை மீற மாட்டேன். இன்னொருத்தர் சொல்றது நீ திருப்பி சொல்றது தானேயா சத்திய பிரமாணம்? நீ மனசார சொல்றது இல்லையா? அது என்ன தேவையில்லாத பேச்சு? தங்க இருக்கிற இடத்த நீயே சொல்ல போறியா இல்ல நாங்களே வரவழைக்கிட்டமா? என் உயிரே போறதா இருந்தாலும் சரி நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி மீட்டிங்ல பேசுறியா? 4 பைத்தியக்கார கை தட்டுவான், இங்க பேசுறா முதுகுல தான் தட்டுவான். உயிருக்கே பயப்படல, இதுக்கா பயப்பட போறேன்?